என்ன இடம் இது? இவன் கூட அமைதியா தங்கத்துக்காக தான் இந்த இடத்தையே வாங்க. என் பேரு பில்லியன் ரோக்கி, டைனோசர்ஸோட எக்ஸ்பர்ட். என் பேரு சீத்தன் மகாரா. நீங்க சொல்றது கூப்பிடலாம். இது ஒரு ரோக்கியா? ஆமா, நான் பக்கத்துல ஒரு ரோக்கியோட பையன் தான். என்னது, என்னாச்சு? Hey guys, இன்னைக்கு வந்து நான் என்ன பண்ண போறேன்னா பிரியாணி செய்ய போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கேஸ் ஸ்டவ் வந்து ஆன் பண்ணிடலாம். ஆன் பண்ணியாச்சு. ஸோ வந்து இதை விட பெரிய இதுதான் என்கிட்ட இருக்குது. ஸோ வந்து இப்போதைக்கு இந்த சில்வர் இதுல வந்து நான் வந்து செய்ய போறேன். ஓகேவா? ஏன்னா 2.5 கிளாஸ் ரைஸ், அதனால வந்து இதுல தான் பண்ண போறேன். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த பிரியாணி இலை இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிறேன். பிரியாணி இலை, கிராம்பு, அப்புறம் பட்டை, அப்புறம் ஏலக்காய் இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ இதெல்லாம் இதோட வந்து போட்டுக்கிறேன். ஆல்ரெடி நான் எண்ணெய்லாம் வந்து ஊத்திட்டேன். நெய் மட்டும் இனிமே தான் ஊற்றணும். எதுக்காக நெய் இன்னும் ஊற்றலைன்னா வா பாப்பா தெரியாது. எதுக்காக நெய் இன்னும் ஊற்றலை அப்படின்னா வந்து அது வந்து வாங்கி அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சிருந்தோன்னா அது நல்லா இதாயிட்டு கட்டி ஆயிட்டா. அதனால இதை கொஞ்சம் அப்படியே வந்து ஹீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து மெல்ட் ஆன உடனே தான் இதை வந்து இதுல ஊற்றணும். அதனால வந்து நான் அப்படியே பக்கத்துல வச்சிருக்கேன். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் வந்து இது வந்து எப்படினாலும் தக்காளி வந்து டொமேட்டோ இதுல சேர்க்கும் போது இவங்க அப்படியே வந்து நைஸா ஓரமா எடுத்து வச்சிருவாங்க. அதனால வந்து நான் என்ன பண்றேன்னா மிக்ஸி ஜார்ல போட்டு அரைச்சு அப்படியே ஊத்திடுவேன். ஓகேவா? ஸோ வந்து அவங்க சாப்பிட மாட்டேங்காங்கல்ல, அதுக்காக. நல்லா அரைச்சாச்சு. ஸோ இது ஓரமா வச்சுட்டு இதுக்குள்ள இதாயிருக்கு. ஸோ இதுல வந்து நான் வந்து ஆனியன், தென் மிளகாய் கட் பண்ணி வச்சிருக்கேன். வெங்காயமும் மிளகாய் அதை அப்படியே போட்டுருக்கேன். போட்டாச்சு. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி இருக்கோம். பிரியாணி செய்யறதுலாம் அவ்வளவு கஷ்டமான வேலையே கிடையாது. ஆனா சில பேருக்கு வரல அப்படின்னு சொல்லுவாங்க. பட் எனக்குமே ஃபர்ஸ்ட் வரல. பிரியாணி செய்ய சொன்னா தக்காளி சாதம் மாதிரி செஞ்சு வச்சு இதே பண்ணி வச்சு அப்படியே வந்து குழச்சி வச்சு ஒரு மாதிரி ஆகிட்டு. பட் அதுக்கப்புறம் போக 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 நான் கொஞ்சம் நல்லா கற்றுக்கிட்டேன். ஃபுல்லா வதங்கணும். வதங்குறதுக்காக என்ன பண்ணணும்னா சால்ட் சேர்க்கணும். ஓகேவா? லாஸ்ட் வந்து என்ன பண்றோம்னா நம்ம வந்து அதை ரைஸ் எல்லாம் சேர்க்கும்போது கரெக்டா இருக்கான்னு பார்த்துட்டு மிக்ஸ் பண்ணணும். ஸோ இந்த கேப்ல வந்து என்ன பண்றோம்னா மல்லி இலை. ஓகேவா? ஸோ மல்லி இலை எடுத்து வச்சுக்கோங்க. மல்லி இலையும் புதினா இலையும் ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேவா? கட் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சோண்டு இப்போதைக்கு எப்படி நான் வந்து வாஷ் பண்ணிக்கிறேன். என்ன பண்ண போறோம்னா நல்லா இதாயிடுச்சு. வந்து அப்படியே இது கூடவே நம்ம என்ன பண்றோம்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்கிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆல்ரெடி நான் அரைச்சு வச்சிருக்கேன். ஸோ காலியாக போது இப்போ அதை வந்து சேர்த்துக்கிறோம். இதுலேயே கொஞ்சம் தான் இருக்குது, அதான் நான் ஃபுல்லாமே சேர்த்துருக்கேன். ஏன்னா சிக்கன் பிரியாணிங்கும் போது இதுக்கு மேலேயே சேர்ப்பாங்க. ஓகேவா? சேர்த்தாச்சு. இந்த இஞ்சி பூண்டு தக்காளி எல்லாம் நல்லா அப்படியே வந்து கலந்து மிக்ஸ் ஆகி அப்படியே ஒரு அரோமா வரும். அப்படியே ஸ்மெல், அந்த ஸ்மெல் அப்படியே செமையா இருக்கும். ஓகேவா? அது வந்து இருக்கும் நல்லா வந்துட்டா நமக்கு பார்த்தாலே தெரியும். ஓகேவா? அந்த இஞ்சி பூண்டு பச்சை வாசனை, தக்காளி பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு அது வந்து நல்ல ஸ்மெல்ல வரும். அதை வச்சு நம்ம வந்து இப்போ என்ன பண்றோம்னா நல்லா வெந்துட்டு இப்போ வந்து இந்த கொரியாண்டர் லீவ்ஸ், மல்லித்தலையும் இந்த புதினாவையும்
போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சிக்கன் சேர்க்குறோம். மஞ்சள் தூள் சேர்க்கிறோம். சில பேர் மஞ்சள் தூள் சேர்க்காம செய்வாங்க, அதுலேயும் ஒரு ஒரிஜினல் கலர் வரும். அடுத்தது வந்து பிரியாணி தூள் சேர்க்கிறேன். நமக்கு தெரியும்ல எவ்வளோ அளவு போட்டால் கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு, அந்த அளவுக்கு சேர்த்தா போதும். மிளகாத்தூள் நம்மளோட காத்துக்கு. அது போக நான் கரம் மசாலா தூளும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். பிரியாணியே போதும், இது இருந்தாலும் இதேதான் பழக்கம். என்ன பொம்மை சேனல்லாம் நான் பாக்குறேனோ இல்லையோ, இவங்கெல்லாம் எல்லா நாள் பொம்மை சேனலே தான் போட்டு வச்சிருப்பாங்க. தயிர் பாக்கெட்ல கொஞ்சோண்டு தயிர் ஊற்றிக்கிறோம். நிறைய ஊற்றக்கூடாது, நிறைய ஊற்றினா அந்த டேஸ்டே கிடைக்கும். லைட்டா ஊற்றணும். இப்போ வந்து இந்த இது நெய் வந்து நல்லா ஊறிக்கிட்டு, ஏன்னா ஸ்டஃப் கிட்டே இருந்துச்சா. இப்போ வந்து என்ன பண்ணோம்னா கொஞ்சம் நெய் இது ஃபர்ஸ்டே சேர்க்கணும். பட் வந்து நான் வந்து லேட்டாக சேர்க்கிறேன். எப்போ செய்தாலும் ஒன்று தான். ஓகேவா? நல்லா அப்படி ஊறிக்கிட்டு நமக்கு எவ்வளவு தேவையோ சும்மா போதைக்கு சேர்த்துட்டு லாஸ்ட் கூட நிறைய சேர்த்துக்கலாம். சிக்கன் அப்படியே இதில் சேர்க்க போறேன். நல்ல போன்ஸா வந்து இதில் சேர்த்துருக்கேன். ஏன்னா வந்து போன்ஸ் போட்டா நல்லா இருக்கும். அதனால போன்ஸோட சேர்த்து அந்த ஃப்ளஷுமே இருக்குது. இருந்தாலும் அந்த போன்ஸ் இருக்கிற அந்த ஃப்ளஷோட சேர்ந்துக்குள்ள அந்த மாதிரியே போட்டுருக்கேன். ஃப்ளஷ் மட்டும் தனியாக இருக்கிறது வந்து சிக்கன் 65 தனியாக எடுத்து வச்சிருக்கேன். ஓகேவா? ஸோ அதை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி இது கொஞ்சம் நேரம் வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் என்ன பண்ண போறோம்னா தண்ணி வந்து சேர்க்கிறோம். பார்த்தீங்களா எப்படி நான் வந்து உழைக்கிறேன். லீவ் நாள் கூட இல்லை லீவாக இருந்தாலும் வீட்டில் உழைச்சிட்டு, இது என்னோட சுச்சுவேஷன் மட்டும் இல்லை, எல்லா லேடிஸோட சுச்சுவேஷனும் எல்லா விமன்ஸோட. தென் வந்து இப்போ வந்து 1 கிளாஸ் வாட்டர் வந்து இதில் வந்து ஏன்னா இதில் வந்து கொஞ்சம் டொமேட்டோ இருக்குது, அதனால இதில் வந்து சேர்த்துருக்கேன். அது போக நான் 2.5 கிளாஸ் ரைஸ் எடுத்துருக்கு. 1 கிளாஸ்க்கு வந்து ஒரு 3/4 கிளாஸ் தண்ணி எடுக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து பாஸ்மதி ரைஸாக இருந்தால் 1 கிளாஸ் தண்ணி எடுப்பாங்க. 1 கிளாஸ்ல 3/4 கிளாஸ். சரியா? நான் எனக்கு மைண்டுக்கு என்ன தோணுதோ அது எடுப்பேன். தென் சீரக சம்பாவாக இருந்தால் 1/2 கிளாஸ். நான் சீரக சம்பா தான் எடுத்துருக்கேன். அதனால சீரக சம்பாவுக்கு வந்து ஒரு 3/4 கிளாஸ். ஏன்னா வேகாமல் போயிடக்கூடாது. அதனால 3/4 கிளாஸ் கனெக்ட் பண்ணி 2.5 கிளாஸ்க்கு எவ்வளோ வருது அப்படிங்கிறத பார்த்து கால்குலேட் பண்ணி ஊற்றுறேன். ஓகேவா? இப்போதைக்கு 1 கிளாஸ் எடுத்து வச்சுருக்கேன். சேர்க்க போகிறேன். சரியா? சேர்த்துட்டு வரேன். தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் லேசாக வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். உப்பு காணுதா இல்லைன்னு. காணலாம் உப்பு போடணும். நான் உப்பு கொஞ்சம் போட்டுக்கிறேன். தென் வந்து நம்ம அரிசி போட்டதுக்கப்புறமே உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்க்கலாம். உப்பு கரெக்டாக இருக்கு. இது நல்லா கொதி வந்ததும் அந்த ரைஸ் வந்து நான் எடுத்து வச்சுக்கேன். நல்லா க்ளீன் பண்ணி 1/2 அன் ஹவர் முன்னாடியே அது தண்ணியில் ஊற போட்டேன். ஓகேவா? ஸோ அதனால நல்லா கொதி வந்ததும் இந்த ரைஸ் இதில் சேர்த்துட்டு லாஸ்ட்டாக வந்து அப்படியே மூடி வச்சு இதில் ஏதாவது ஒரு வெயிட் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த வெயிட்டை ஒரு 10-15 நிமிஷம் கழிச்சு நம்ம தம்லாம் போடணும்னு அவசியம் இல்லை. இதே ஈஸியான மெத்தட் தான். இந்த மாதிரி வெயிட்டோட இருக்கும். இந்த இருக்கலாம் இந்த மாதிரி உரல்லாம் வச்சுப்பாங்க எல்லா வீட்டுமே. ஸோ இதே வந்து நம்ம வந்து கொதி வந்ததுக்கப்புறம் ரைஸை போட்டு கொஞ்சம் நல்லா அந்த ரைஸ்லாம் மேலே வெந்து வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிட்டு இது அப்படியே மேலே தூக்கி வச்சுட்டு காற்று போகாத அளவுக்கு மேலே தூக்கி வச்சுட்டு ஆஃப் பண்ணிட்டு ஒரு 20 நிமிஷம் அப்படியே விட்டுறணும். ஸோ அந்த ரைஸ் வந்து நல்லா அந்த உள்ளே நல்லா வெந்து உதிரியாக நமக்கு கிடைச்சிடும். அதுக்கப்புறம் 20 மினிட்ஸ் ஆஃப்டர் ஓப்பன் பண்ணி நெய் இருக்கலாம், நெய் வந்து நமக்கு வேணுங்கிற அளவுக்கு ஊற்றிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு ரெடி. ஸோ கொதி வந்துட்டு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இன்னொன்று சொல்ல நான் மறந்துட்டேன். போட்டதுக்கப்புறம் லெமன் ஒரு 1/2 லெமன் வந்து புழிஞ்சிடும். இது வந்து நான் ஆல்ரெடி நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் வந்து ஊற வச்சிருந்தேன். இப்போ தண்ணியெல்லாம் எடுத்து வெளில ஊற்றிட்டு வந்து இது ஓகே. நல்லா ஃபுல்லாக போட்டாச்சு. அப்படி கொஞ்சம் நல்லா கிண்டி விட்டு ஒரு லெமன் எடுத்துருக்கேன். இதில் 1/2 லெமன் மட்டும் கட் பண்ணி புழிஞ்சு விட்டுருவோம். ஸோ இந்த லெமன் எடுத்துக்கிறேன். எடுத்து ஸோ அதுக்கப்புறம்
அப்புறம் அப்படியே வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். விட்டுட்டு இப்போ அரிசி சேர்த்ததுக்கப்புறம் தான் என்ன பண்ணணும்னா உப்பு இருக்கா அப்படிங்கிறத நல்லா தெரியும். ஓகேவா? அதனால லைட்டாக டேஸ்ட் பண்ணி ஓகேங்கிற லெவலில் தான் இருக்குது. ஏன்னா நம்ம எப்போயோ உப்பு நிறைய போட்டோம்னா அந்த சூட்டுக்கு வந்து தெரியாது. நல்லா வெந்து வரையில வந்து அந்த டேஸ்ட்டே மாறி ரொம்ப உப்பு கச்சிடும். அதனால வந்து நம்மளோட நாக்குக்கு வந்து ஓகேங்கிற லெவலில் டேஸ்ட்டு தெரிஞ்சுன்னா அதோட உப்பு போட வேணாம். லாஸ்ட்டு கூட நமக்கு தேவைன்னா சேர்த்துக்கலாம். முதல்ல நம்ம சேர்த்தோம்னா உப்பு மறுபடியும் உப்பு கச்சின்னா சாப்பாடு ஃபுல்லாக வேஸ்ட் ஆயிடும். அதனால இது வந்து லெமன் புளிஞ்சு விட்டாச்சா, இனிமேல் வந்து அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு சிம்பிளே வச்சுக்கணும். வச்சுட்டு அது வந்து அந்த ரைஸ்லாம் கொஞ்சம் மேலே தள்ளி அந்த தண்ணிலாம் கொஞ்சம் வத்தி இதாக வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு வெயிட் வச்சு லாஸ்ட்டாக ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் திறந்து பார்ப்போம். ஓகேவா? ஓகே பாய். அதுக்கப்புறம் நான் வரேன். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வீடியோ எடுக்க முடியல, அதனால நான் க்ளோஸ் பண்ணிட்டு அது குறைஞ்சதுக்கப்புறம் வெயிட் தூக்கி வச்சுட்டு அப்புறம் வந்து ஒரு 20 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி காமிக்கல வரேன். ஓகேவா? பாய். நான் வந்து நல்ல தண்ணி வந்து வத்துனதுக்கப்புறம் நல்லா ரைஸ்லாம் ஆல்ரெடி வெந்து தான் இருந்துச்சு. ஓகே, நல்லா உதிரியாக வரணும். அதனால நான் சொன்ன மாதிரி பார்த்துட்டு அப்படி நல்லா இது பண்ணிட்டு சமப்படுத்தி விட்டுட்டு லாஸ்ட்டாக வந்து அந்த இதை வச்சு மூடிட்டு அந்த வெயிட்டை தூக்கி வச்சுட்டேன். அடுத்து வந்து என்ன பண்ண போறேன்னா சிக்கன் 65. ஆல்ரெடி நான் சிக்கன் 65 மசாலாலாம் போட்டு எடுத்து வச்சிருக்கேன். இதில் என்னெல்லாம் நான் சேர்த்துருக்கேன் அப்படின்னா வந்து கார்ன்ஃப்ளவர், இஞ்சி பூண்டு சேர்க்கல. இஞ்சி பூண்டு முன்னாடி சேர்த்து செஞ்சிருக்கேன். அது ஒரு வகையில் டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு நாள் இஞ்சி பூண்டு இல்லையா நான் போடாமல் செஞ்சு பார்த்தேன். மசாலா மட்டும் போட்டு சூப்பராக இருந்துச்சு. எனக்கு இஞ்சி பூண்டு சேர்க்கறத விட இதில் சேர்க்காம 65 போடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால இஞ்சி பூண்டு சேர்க்கல. ஸோ அதனால வந்து சிக்கனில் வந்து என்னெல்லாம் போட்டேன், மஞ்சள் தூள், சில்லி தூள், அப்புறம் வந்து இந்த 65 மசாலா தூள், அப்புறம் வந்து அப்புறம் வந்து கார்ன்ஃப்ளவர், அதாவது இந்த சோள மாவுன்னு சொல்லுவாங்கல்ல அது. ஓகேவா? அடுத்தது உப்பு, அப்புறம் லெமன் புளிஞ்சு விட்டேன். லாஸ்ட்டாக வந்து கொஞ்சோண்டு ஆயில் சேர்த்து ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டேன். ஓகேவா? பேன் வச்சுருக்கேன். ஒன்றா எடுத்து ஃப்ரை பண்ணுவேன். ஓகே, ஃப்ரை பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வந்து பிரியாணி தென் வந்து 65 சோள மாவு. அப்படி வந்து நான் ஃபோனை வச்சுட்டு போன கேப்பில் இந்த ஆனியன் கட் பண்ணி இந்த இது வெங்காயம் பச்சடி வச்சுருவாங்க, தயிர் பச்சடி. ஸோ அதுவுமே இது வந்து வெங்காய சம்பல். ஓகேவா? ஸோ அதுவுமே வந்து வெங்காயம் கட் பண்ணி என் தயிர் ஊற்றி அதை வந்து ஓகேவா இதை வந்து 65 போட்டுருக்கேன். ஸோ ஃபைனலாக பிரியாணியில் நெய் ஊற்றி இது பண்ணிடுவோம். அது போக வந்து 65 போட்டு வச்சோடனே ஃபைனலாக காணும். ஓகேவா? ஓகே பாய். ஹே காய்ஸ், எல்லாமே ரெடி ஆகிட்டு ஸோ வந்து ஓப்பன் பண்ண போகிறேன். இங்கே பாருங்கள், சிக்கன் 65 செஞ்சாச்சு. சூப்பராக இருக்கா? அப்புறம் வந்து இது வெங்காய சம்பல் எப்படி இருக்குது? எம்மியாக இருக்கா? இப்போ வந்து பிரியாணி ஓப்பன் பண்ண போகிறேன். இப்போ பிரியாணி ஓப்பன் பண்ணலாமா? எப்படி இருக்குது? சூப்பராக இருக்கா? எனக்கு நல்ல உதிரியாக வந்துட்டுனா அப்படியே வந்து நெய் ஊற்றிட்டேன். ஏன்னா வீடியோ எடுத்துகிட்டே இருக்க முடியல. ஸோ நெய் ஊற்றி அப்படியே செஞ்சு முடிச்சாச்சு. இனிமேல் சாப்பிட வேண்டிதான். எப்படி இருக்குது? கொஞ்சோண்டு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? அப்படி டேஸ்ட் பண்ணி பார்க்க. சுடு. செம்மையாக வந்திருக்கு. சூப்பர். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? பிரியாணி செய்ய முடியாதுலாம் இல்லை, எல்லாராலையும் செய்ய முடியும். டேஸ்ட் பண்ணி பாருங்கள். செஞ்சு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ஓகேவா? பாய். தேங்க்யூ.